இன்றைய ரவுண்ட் அப் செய்திகள். சிதம்பரத்துல உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை துவங்கி வச்சு பேசின முதல்வர் மு.க. ஸ்டாலின், நம்முடைய செயல்கள் மூலமா அனைவருக்கும் உண்டான சமூக நீதிக்கான விடுதலை மாற்றத்துக்கான காலம் தாமதமானாலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு நாள் நிச்சயம் மாத்துவேன்னு தெரிவிச்சிருக்காரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு விழக்கூடிய 4 ஓட்டுகள்ல விசிகாவோட ஓட்டு 1 இருக்கும். 100 இருந்தா 25 ஓட்டு நம்மோட தான் இருக்கணும்னு தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு விசிக தலைவர் திருமாவளவன். 2021 பிரச்சாரத்தோட கடைசி நாளன்னைக்கு மணல் எடுக்கிறது தொடர்பா நான் பேசிய கருத்துக்களை தப்பான முறையில் சித்தரிச்சு ஒரு சில கட்சி மட்டும்தான் தன்னை பத்தி மக்கள் கிட்ட பொய்யா பரப்பி வராங்க. திமுக ஆட்சியை பொறுத்தவரை யார் தவறு செஞ்சிருந்தாலும் அரசு நிச்சயம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கடந்த 10ஆம் தேதி ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய என்னோட அலுவலகத்து வெளியில ஆட்டோ மற்றும் கார்ல ஆயுதங்களோடு வந்த 5 பேர் தன்னை நோட்டமிட்டதாகவும் அவங்களால தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாகவும் தீநகர் காவல் துணை ஆணையர்கிட்ட புகார் கொடுத்திருக்காரு டிவிகேவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா. விடுபட்டவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குறோம்னு அறிவிச்சிருக்கக்கூடிய அரசோட பிளான் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களோட ஓட்டுகளை வாங்கறதுக்காக லஞ்சம் கொடுக்கத்தான் இந்த அறிவிப்புன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.